எனக்கு தெரிந்து விஜய் இந்த முறை தனியாகத்தான் போட்டியிட வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். டிடிவி விஜயின் பக்கம் வந்திருந்தால் ஓபிஎஸ் ரொம்ப ஈஸியா வந்திருப்பார். இன்னைக்கு விஜய் கூட கூட்டணி சேர்ந்துட்டாங்க. விஜய் ஆட்சிக்கே வந்துட்டாரு. காங்கிரஸ் கையில 50 சீட் இருக்கு. என்ன பண்ணிட முடியும்? அடுத்த 5 வருஷம் என்ன ஆகும்? நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். சோனியா காந்தி அவர்களுக்கு திமுக கூட தான் கூட்டணியில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி இருக்கிறதாகவும், ஆனால் ராகுல் காந்திக்கு விஜய் கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாலஜி இருக்கிறதாவும் நமக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்ல, வாய்ப்பு இல்லை. தேமுதிக விஜய் கூட கூட்டணி போ. தேமுதிக ஒன்று ஏடிஎம்கே கூட்டணி, அப்படி இல்லைன்னா திமுக கூட்டணி, ரெண்டுல ஒரு கூட்டணி தான். இந்த எலெக்ஷன் மட்டும் விஜய் நல்லா ஓட்டு வாங்கி கொஞ்சம் குறைஞ்சப்பட்ட சீட்டுகளும் வாங்கி அடுத்த 5 வருஷம் ஒரு செயல்பாட்டில் இருந்தாருன்னா அடுத்த எலெக்ஷன் டோட்டலா மாறுங்க. அன்புமணி தலைமையிலான பாமக அணி அதிமுக தலைமையில கூட்டணி சேர்ந்து, ராமதாஸ் அவருடைய தலைமையிலான பாமக தாவேகா கூட விஜய் கூட கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓபிஎஸ் இல்ல வேணாம், எப்படி பார்த்தாலும் திமுக பக்கம் நமக்கு செட் ஆகாது, வேணாம், பின்னாடி வர்றதை பார்த்துக்கலாம், இப்போதைக்கு விஜய் பக்கம் சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சாருன்னா மட்டும்தான் அவர் விஜய் பக்கம் வரும். வணக்கம் ப்ரோ. வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் களம் டிஎம்கே விசஸ் டிவிகே அப்படின்னு இருந்தது. ஆனால் எல்லா ஜேர்னலிஸ்ட்டுமே பேசணும், இல்லை டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே அப்படி தான் பேசணும். ஆனால் இப்போ சமீப காலமாக கூட்டணிகள் கிட்டத்தட்ட ஏறத்தாழ எல்லாருமே ஒவ்வொரு கட்சிக்குமா பலமாகிட்டே இருக்குது. அதிமுக உட்பட பலமாகிட்டே இருக்குது. திமுக சிஷோல் இருக்குது, அதிமுக கொஞ்சம் கூடுதல் பலத்தோடு இப்போ வந்திருக்கு. தாவேகா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது இந்த இடத்துல. உங்களுடைய பார்வை. தாவேகாவிடம் இப்பொழுது கூட்டணியாக எந்த கட்சியும் இல்லை. கரெக்டா? செங்கோட்டையன் அங்கே போயிருக்கார், நாஜி சம்பத் போயிருக்கார், லீடர்ஸ் போயிருக்காங்க, தவிர கூட்டணியாக எந்த கட்சியும் இது வரைக்கும் வரல. தேமுதிக வருவதற்கான வாய்ப்பு இல்லை. பாமகவில் ராமதாஸ் அணி மட்டும் இருக்கு. ராமதாஸ் அவர்களுக்கும் விஜயோட தாவேகாவோட கூட்டணி போகிறது எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு தெரியல. இல்லை அப்படி ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கலன்ட்டு அவங்க டிவிகே தரப்புலேருந்து வந்துருச்சு. நான் முன்னாடி அப்படி நியூஸ் இருந்தப்போ இல்லை அது பொய்யான தகவல் அந்த மாதிரி எதுவும் நடக்கல, நாங்களே முறையாக அறிவிப்பு சொல்லுவோங்கிற மாதிரி ஒரு தகவல் அவங்க தரப்புலேருந்து சொல்லப்பட்டதுங்கிறதுனால எனக்கு தெரிந்து விஜய் இந்த முறை தனியாகத்தான் போட்டியிட வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். வேற எந்த கட்சியும் இல்லையே. ஓபிஎஸ் இருக்காரு. ஓபிஎஸ் டிடிவி விஜயின் பக்கம் வந்திருந்தால் ஓபிஎஸ் ரொம்ப ஈஸியாக வந்திருப்பார். இப்போ டிடிவி ஏடிஎம்கே பக்கம் போயிட்டதுனால ஓபிஎஸ் இன்னும் தயங்குறதா பார்க்குறேன். ஓபிஎஸ்க்கு வாய்ப்பு இருக்கா தாவேகா சேருவதற்கு? ஓபிஎஸ் தான் அதை முடிவு பண்ணணும். ஓபிஎஸ்க்கு வாய்ப்பு அப்படிங்கிற அவர் என்ன நினைப்பானா, எப்படி பார்த்தாலும் ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய அரசியலில் கடைசி காலகட்டத்தில் இருக்கார். வயது ஆல்மோஸ்ட் ரிட்டையர்ட். ஆமாம், இறுதி காலகட்டம், கடைசி டிகேடில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அரசியல் ரீதியாக செயல்படுவதில். ஸோ நீங்கள் ஓவராலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வாரிசு அரசியல் சொல்லும்போது நீங்கள் நேரடியாக அந்த மொத்தப்பள்ளியையும் காங்கிரஸ் மேலேயும் இந்த பக்கம் திமுக மேலேயும் போட்டுரும். நீங்கள் தமிழ்நாட்டில் கூடிய மற்ற கட்சிகள்லாம் எடுத்து பாருங்கள். எல்லா கட்சிகளுமே வாரிசு அரசியல் இருக்குது. தங்களுக்கு பிறகு தங்களுடைய வாரிசை செட்டில் பண்ணுறது ரொம்ப கவனமாக இருக்காங்க இல்லையா? இப்போது ஓபிஎஸ் அவர்களுக்கு இப்போ அடுத்த கட்டமாக என்ன இருக்கும்? அவர் எப்படியும் கடைசி டிக்கெட்டில் இருக்கார். தனக்கு பிறகு தன்னுடைய மகன் ஓபி ரவீந்திரநாத் அவர் இருக்கார். அவருக்கு ரொம்ப செட்டிலாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரியான ஒரு கட்சியில் அவர் சேர்த்து விடணும்னு நினைக்கிறார். அதனால தான் அவர் ஏடிஎம்கே பிடிச்சி இன்னும் தொங்கிட்டு இருக்கார். அவருக்காக கூட இல்லை. ஏன்னா அவர் திமுக பக்கம் போனால் அவருடைய சமூக மக்களே அவருக்கு எதிராக திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் இல்லைன்னா கூட ஒரு கணிசமான அளவுக்கும் போது அது வேணாமே. ஏடிஎம்கேல போயிட்டா நம்மளும் அப்படி நமக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் அப்படி கட்சியிலே ட்ராவல் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளுடைய பையனும் நம்மளுடைய வாரிசு மாதிரி அப்படியே நமக்கு பிறகு நம்ம ஏரியாவில் நமக்கான வாரிசு மாதிரி அவரே இருந்துருவாப்பில், முகம் அவரே இருந்துருவாப்பில்னு தான் அவர் அங்கே அதையே பிடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ஏடிஎம்கேல சுத்தமாக ஓபிஎஸ் அதற்கு வாய்ப்பை கொடுக்காத மாதிரி இருக்கும்பொழுது அவருக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, விஜய் கட்சியில் கூட்டணியாக சேர்ந்தா பிரச்சனை கிடையாது. இந்த வாட்டி கூட்டணி, அடுத்த வாட்டி இன்னொரு கூட்டணி தேடி போகணும். பட் நீங்கள் ஒரு கட்சியில் போய் சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், செட்டில்டு, அவரும் செட்டில், அவருடைய பையனும் செட்டில். இப்போ திமுக பக்கம் போனால் அவர் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ திமுக பக்கம் சேர்ந்துட்டா என்னதான் அவருடைய சமூகத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தால் கூட ஃபியூச்சரிஸ்டாக யோசிக்கும் போது அதற்கு பிறகு திமுகவோட அடுத்த கட்டம் இருக்குல்ல. இப்போ எத்தனை பேர் வேற கட்சியிலேருந்து கூட அந்த கட்சியோட முகங்களாக மாறி இருக்காங்க இல்லையா? அதிமுகலேருந்து வந்தவங்கலாம் கூட. ஸோ அப்படி இருக்கும் பொழுது உதயநிதியோட அணின்னு ஒன்று இருக்குல்ல. உதயநிதி ஆகலாம், அன்பில் மகேஷ் ஆகலாம், இப்போ செந்தில் பாலாஜி ஒரு பக்கம் இருக்கிறாரு, அப்துல்லா நேரு இருக்கிறாரு, நேருவோட பையன் அருண் நேரு இருக்கிறாரு, டிஆர்பி ராஜா இருக்கிறாரு. ஒரு செட் இருக்குல்ல. அடுத்த கட்ட தலைமையை உதயநிதிக்கு ஒரு டீமை செட் பண்ணிட்டாங்களே, அந்த டீமுக்குள்ள போயிடலாம் இல்லையா? டிஎம்கேக்கும் அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு முகம் தேவைப்படுதும். அதுவும் பர்டிகுலராக அந்த பகுதியில், தென் பகுதியில், ஓகேவா, தேனி வட்டாரத்தில். அப்போ ரொம்ப அழகாக கூட வச்சுப்பாங்க.
அதற்கான மரியாதை எல்லாமே கொடுத்து, இடமும் கொடுத்து. ஸோ அப்படி யோசிச்சாருன்னா திமுக பக்கம் போயிடுவார். அப்படி யோசிக்கும் பொழுது இந்த பக்கம் இந்த வாட்டி கூட்டணி இந்த பக்கம் வந்துட்டு இன்னொரு 5 வருஷம் கழிச்சுட்டு என்ன ஆகுன்னு தெரியும். இப்பவே திமுக பக்கம் போயிட்டா திரும்பவும் திமுக ஆட்சி வந்துன்னு வச்சுக்கோங்களேன், அவரும் செட்டில்டு, அடுத்த 5 வருஷம் அவரும் கூலா இருந்துடலாம். அதுக்கு அடுத்த வருஷம் ரிட்டையர் கூட ஆயிடலாம் அரசியலை விட்டு. பையனுக்கும் அடுத்த ஒரு 25-30 வருஷம் அவருக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் போயிடும். நான் ப்ராக்டிக்கலாக ரொம்ப யதார்த்தமாக பேசுகிறேன், ஓகேவா? ஸோ அப்படி யோசிப்பதற்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த பக்கம் போவார். ஸோ அதனால் ஓபிஎஸ் இல்லை வேணாம், எப்படி பார்த்தாலும் திமுக பக்கம் நமக்கு செட் ஆகாது, வேணாம், பின்னாடி வர்றதை பார்த்துக்கலாம், இப்போதைக்கு விஜய் பக்கம் சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சாருன்னா மட்டும்தான் அவர் விஜய் பக்கம் வர முடியும். ஓபிஎஸ் வந்தால் சேர்த்துக் கொள்வதற்கு விஜய் தயாராக தான் இருப்பார். ஏன்னா யாருமே வரல, இப்போ யார் வந்தாலும் நோ சொல்ல முடியாது, யார் வந்தாலும் சேர்த்துக்க தயாராக தான் இருக்கார். இது காங்கிரஸ் தாவேக்கால போய் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் சில நாட்கள்ல அதற்கான விஷயங்கள்லாம் முன்னெடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சு அடிபடுது. காங்கிரஸோட நிலைப்பாடு திமுகவா தாவேக்காவா? இது ரொம்ப நாளாக காங்கிரஸ் தாவேக்கா பக்கம் போயிடும் சொல்லிட்டாங்க. நான் பர்சனலாகவும் சரி வீடியோலையும் சரி அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு முன்னாடியே சொல்லிட்டே இருக்கிறேன். இப்போவும் சொல்கிறேன், அதுக்கு வாய்ப்பே கிடையாது. காரணம் ஏன்? காரணம் ரொம்ப சிம்பிள். காங்கிரஸுக்கு தமிழ்நாடு முக்கியமா, சென்ட்ரல் முக்கியமாங்க, இந்தியா முக்கியமா? 2 முறை பெரிய தோல்வி சந்திச்சு இந்த முறை தான் ஒரு வலுவான இந்தியா கூட்டணி அமைச்சு கிட்டத்தட்ட ஒரு அவங்கள பெரும்பான்மை இல்லாம ஜெயிக்க வச்சிருக்கிறோம், கரெக்டா? பிஜேபியை. அப்ப அடுத்த முறை இந்த கூட்டணியோட இன்னும் வலுவா போனா அடுத்த முறை ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அதை யோசிப்பாங்களா, இல்ல இங்க தமிழ்நாட்டுல நம்ம ஸ்ட்ராங்காக யோசிப்பாங்களா? ஆனா விஜயோட கூட்டணி வச்சா கேரளால ஆட்சியை பிடிக்க முடியும், ஆந்திரா கர்நாடகா. கேரளால விஜயோட கூட்டணி வைக்கலாம் ஆட்சி பிடிப்பாங்க. கேரளால காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தானே, அங்க வேற யாரு இருக்கா காம்படிஷன்? பட் கம்யூனிஸ்ட் டஃப் கொடுத்துக்கிட்டே இருக்குல்ல. 2 வாட்டி தொடர்ந்து ஆட்சி பண்ணியாச்சுங்க. இந்த வாட்டி மாற்றம் நடந்தே தீரும். அதுக்கு தான் அதிக வாய்ப்பு. இந்த வாட்டி மாற்றம் நிகழல, இந்த வாட்டி கம்யூனிஸ்ட் தான் ஒரு பெரிய அதிசயம் தான் வச்சுக்கோங்க. அப்படி பார்த்தா 2வது இடம் காங்கிரஸ் தான். காங்கிரஸ் அங்க அந்த இடத்தை விட்டு இறங்கலையே. இங்க திமுக கூட இருந்தா கன்ஃபார்மா காங்கிரஸ் ஆட்சி. விஜய் கூட இல்லனாலும் ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் காங்கிரஸ் கூடுதல் பலமா இருக்கும் விஜய் கூட கூட்டணி. இப்படி ஒரு கணக்கு தானே காங்கிரஸ் மீடியம். இப்ப எப்படி இங்க விஜயோட கூட்டணி வைத்தால் தமிழ்நாட்டுல எப்படி டிஎம்கே வெளியே போகுமோ அது மாதிரி அங்க பினராயி விஜயன் வெளியே போயிடுவாரு. பினராயி விஜயன் இந்தியா கூட்டணியில இருக்கிறவர் தானே. ஆமா, மாநில அரசு தேர்தல் அவங்களுக்கு எதிரணி கூட்டணியில பிறந்தா எப்படி இந்தியா கூட்டணிக்குள்ள வருவாங்க? அப்ப அடுத்த வாட்டி வாய்ப்பே இல்லையே. தமிழ்நாடு கேரளா தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா காங்கிரஸோட இருக்குது. தட் மீன்ஸ் இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை பண்ணாம, மற்றபடி மம்தா பானர்ஜி பிரச்சனை எல்லாருமே ஏதோ ஒரு வகையில குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம அவரை முன்னணியில வைக்கிறது மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். 2வது மாநிலத்தில் எதிரெதிர் துருவமா இருந்தா கூட இந்தியா கூட்டணியில சங்கோச்சமே இல்லாம துணையா நிற்கிறார். பிஜேபி வீழ்த்தனுங்க ஒரே நோக்கத்தோட பினராயி நிற்கிறாரு. அப்ப இவங்க 2 பேரையும் தவிர்த்துட்டு அங்க என்ன பண்றது? அதைத்தான் யோசிப்பாங்க காங்கிரஸ். தற்காலிக வெற்றி. இப்ப இங்க விஜய் கூட போயிட்டு வலுவாயிட்டு இங்க காங்கிரஸ் என்ன பண்ணிட முடியும்? இன்னைக்கு விஜய் கூட கூட்டணி சேர்ந்துட்டாங்க, விஜய் ஆட்சிக்கே வந்துட்டாரு, காங்கிரஸ் கையில 50 சீட் இருக்கு, என்ன பண்ணிட முடியும்? அடுத்த 5 வருஷம் என்ன ஆகும்? எம்பி எலெக்ஷன்ல உங்க கூடுதல் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு தமிழ்நாட்டுல அவங்க கூடுதல் சீட்டை வச்சு தமிழ்நாடு எலெக்ஷன்ல கூடுதல் சீட்டை வச்சு என்ன பண்றது? அதான் சொல்றேன், 50 சீட்டு ஜெயிச்சிட்டீங்க சார். நிக்கிற போட்டி தொகுதியை சொல்லி நீங்க 50 சீட்டு ஜெயிச்சிட்டீங்க. அடுத்த வருஷம் தமிழ்நாட்டுல ஜெயிச்சிட்டீங்க, நீங்க உங்க கூட்டணி ஆட்சிக்கே வந்துருச்சு. சோ அடுத்த வாட்டி திரும்ப உங்க கட்சி தனிப்பட்ட முறையில் ஆட்சிக்கு வந்துருமா? எப்பவுமே அதுக்கப்புறம் நீங்க ஒரு சபார்டினேட்டா தானே இருப்பீங்க. ஆனா 50 எம்எல்ஏக்கள் கையில இருந்துட்டு போட்டோம், என்ன பண்றது? சபார்டினேட்ஸ் தானே. அதுக்கு 25 ஆட்சியில பங்கு கேட்பாங்க. அப்ப காங்கிரஸும் ஆட்சியில தானே இருக்கும். ஆட்சியில பங்கு கேட்டு என்ன பண்றது? துணை முதலமைச்சராவோ வாட்டவர் ஏதோ ஒரு என்ன யூஸ்? காங்கிரஸுக்கு அதனால என்ன? ஒரு தேசிய கட்சிக்கு என்ன யூஸ்ன்ற நான் இல்லையா? யூஸ் இல்லன்ற நான் இன்னைக்கு மத்தியில இருக்க சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் இதுவே காங்கிரஸ் ஆட்சியில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை பண்ணலாம். மத்தியில ஆட்சியில இருக்கிறோம், மாநிலத்திலும் ஆட்சியில இருக்கிறோங்கிறது அது வேற. இன்னைக்கு மத்தியில ஆட்சியே இல்ல. மத்தியில ஆட்சி இல்லாட்டி கூட மாநிலத்தில் ஆட்சியில இருக்கிறோங்கிற மார்த்தடிப்பாங்களா? மார்த்தடிக்க வேண்டிய ஒரு யூஸ் இந்த மார்த்தடி என்ன போகுது? ஏன்னா மாநிலத்தை நீங்க தனிப்பட்ட முறையில் ஆட்சிகள் வந்தாதான் நீங்க மார்த்தடிக்க முடியும். நீங்க இன்னைக்கு காங்கிரஸ் தாவேகா கூட கூட்டணி போயிட்டு நீங்க ஜெயிச்சா கூட அந்த கிரெடிட் எல்லாம் காங்கிரஸ் விஜய்க்கு தான் போகுது. ஆனா அதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை, அவங்க கூட்டணி ஜெயிச்சிருச்சு அப்படிதானே காங்கிரஸ். அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க, அந்த கூட்டணி இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க நோக்கம் மத்தியில ஜெயிக்கிறதா தான் இருக்கும். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், சோனியா காந்தி அவர்களுக்கு திமுக கூட தான் கூட்டணியில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி இருக்கிறதாகவும், ஆனா ராகுல் காந்திக்கு விஜய் கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாலஜி இருக்கிறதாவும் நமக்கு ஒரு. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, கூட்டணி திமுக கூட தான் வைக்க போறாங்க. ஆனா இது எல்லா எலெக்ஷன் டைம்ல சின்ன சின்ன இந்த கூட்டணி அங்க போயிடும், எங்களுக்கு சீட் எக்ஸ்ட்ரா கொடுங்கிற ஒரு நார்மல் பிளே. இது ஒரு யூஷுவல் தேர்தல் விளையாட்டு தான். அதற்காக மேலிடம் விரும்புதோ இல்லையோ இங்க இருக்கிறவங்க இங்க இருக்கக்கூடிய களத்துல சில கசப்புகள் இருக்கும்ல. இங்க ஆளுங்கட்சி இப்ப நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு திமுக மேல இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்களை நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி குறைகள்லாம் சொல்றாங்களே. நாளைக்கு தாவேக்கு ஆட்சிக்கு நீங்க அங்க இருந்தா மட்டும் விஜய் உங்களை மதிச்சிருவாரா? நான் தான் சொல்ல வர்றேன், நீங்க இங்க இருக்கிறதும் இங்க இருந்தாலும் சபார்டினேட் தான், அங்க போனாலும் சபார்டினேட் தான்.
நீங்க தனிப்பட்ட முறை உங்க தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சு நீங்க ஆட்சிக்கு வர்றதா சொல்லுங்க. அது அது வந்து ஒருத்தர் கெத்து, நாங்க சொல்லிக்கலாம் கெத்து மாசன்னு. நீங்க திமுக கூட இருக்கீங்க ரொம்ப வருஷமா, அதிமுக கூட இருந்தீங்க, இப்ப அடுத்த விஜய் கூட இருக்க போறீங்க. நீங்க எப்படி பாத்தீங்க சபார்டினேட் தான் இல்லையா? இப்ப திமுக கூட தாவேக்காவோட சேர்ந்து நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, அடுத்த வாட்டி ஆட்சி மாறதான் போகுது. அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப திரும்ப கீழே தானே போவீங்க. சோ நீங்க தனிப்பட்ட முறையில முதன்மையான கட்சி காங்கிரஸ் ஆகும், உங்க கூட மற்ற கட்சிகளாம் சேர்த்துட்டு நீங்க தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு முன்னாடி மாதிரி ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் உங்களுக்கு இது யூஸ். அப்படி இல்லைன்னா நீங்க விஜய் கூட சபார்டினேட்டா இருக்கிறதுக்கு திமுக இருந்துட்டு போலாம், கம்ஃபர்டபுள். அங்கேயாவது யூஸ் ஆகும். காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் திமுக கூட தான் கூட்டணியில் இருக்கும், தாவேக்கா கூட வருவதற்கு வாய்ப்பே வாய்ப்பில்லை, 100% வாய்ப்பில்லை. எழுதி கையெழுத்து போட்டு சீல் அடிச்சு தரேன். சரி, ஓகே. தேமுதிக கட்சியும் விஜய் கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை அடிப்படுது. இல்ல, வாய்ப்பு இல்ல. தேமுதிக வந்து விஜய் கூட கூட்டணி போ. தேமுதிக ஒன்னு ஏடிஎம்கே கூட்டணி, அப்படி இல்லைன்னா திமுக கூட்டணி, ரெண்டுல ஒரு கூட்டணி தான். இங்க எந்த பக்கம் போவாங்க? இல்ல, அது அவங்க விஜய் கூட கூட்டணி இல்லையா? ஏன் யூஸ் இல்ல அவங்களுக்கு? அதுக்கு பல அர்த்தம் இருக்கு. ஓ, யூஸ் இல்ல. மணி ரிலேட்டடா சொல்றீங்க? கட்சிக்கு வந்து எலெக்ஷன் நேரத்துல கூட்டணி கட்சிகளுக்கு வர்றது ஃபண்ட் கொடுக்கறது வந்து அபிஷியலாவே கொடுப்பாங்க. அது ஒன்றும் பெரிய இது ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. ஒரு சிறிய கட்சி வரும்போது அவங்களால இவங்களுக்கு பலம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் சீட்டையும் கொடுத்து அந்த கட்சிக்கான செலவையும் கொடுப்பாங்க. அபிஷியலாவே நடந்திருக்குங்க, அன்அபிஷியலாவே நடக்குது. அன்அபிஷியல் நடந்தா ஸ்வீட் பாக்ஸ் சொல்றோம், அபிஷியல் நடந்தா அமௌண்ட்டை சொல்றோம். ஓகேவா? ஸோ அது ஒரு பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. அதை வைத்து வியாபாரம் செய்கிறார்கள் என்பது வேற கதை. ஆனா இது ஒரு இயல்பு தான். ஓகேவா? ஸோ அது இல்லை விஷயம். நான் சொல்றது, நீங்க அது ஒரு பாயிண்டா இருந்தா கூட எப்பொழுதுமே வின்னிங் அலைன்ஸ் இருக்குன்னு தாங்க ஒரு கட்சி விரும்பும். இப்போ நீங்க இந்த முறை திமுக கூட்டணியில போயிட்டா ஒரு 5 சீட்டுகளோ இல்லை எல்லாருக்கும் மற்ற போன எலெக்ஷன்ல கம்யூனிஸ்ட் விசிகா மதிமுக கொடுத்த மாதிரி உங்களுக்கு 6 சீட்டு தந்து இல்லை ஒரு ராஜ்யசபா சீட் தரலாம். இப்போ ஒரு ராஜ்யசபா 6 சீட் உங்களுக்கு தந்துட்டாருன்னா தன்னுடைய மகனை எம்எல்ஏ ஆக்கிட முடியும். ஒரு ராஜ்யசபா சீட் கிடைச்சா தன்னுடைய தம்பியை வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்கிட முடியும். அல்லது தானே கூட எம்பி ஆகிடலாம். பிரேமலதா அவர்களே சொல்றேன். இதுக்கு பாசிபிள் எங்க இருக்கோ அதான் அவங்க விரும்புவோம். பாசிபிள் இருக்கா? இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டி திமுக அதிமுக தான் இருக்கும். திமுக கூட அதிமுக கூட இருக்கும். அவங்க அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா? அதிமுக போன வாட்டி ராஜ்யசபா சீட் கொடுக்கன்னு சொல்லி அது கொடுக்கல. அதனால அங்க ஒரு பிளவு ஏற்பட்டது. அது கொடுத்திருந்தா இன்னும் அங்கதான் கண்டினியூ பண்ணிருப்பாங்க. அவங்க அதிமுக பிளவு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாலும் கூட அதிமுக அவங்க எந்த தருணத்தையும் விட்டு கொடுக்கல. திமுக போட்டு மிதிக்கிறாங்க அவங்க தேமுதிக திருமதி பிரேமலதா அவர்கள். ஆனா அதிமுக ஒரு இடத்துல கூட விட்டு என்னன்னா அவங்களுக்கு அதிக கன்சர்ன் வந்து அதிகபட்ச எண்ணமா அதுதான் இருக்கு. ஆனா திமுக நிறைய பண்ணிருக்கேன். என்ன பண்ணிருக்கு திமுக? விஜயகாந்த் அவர்களை இறக்கும் பொழுது அது ஒரு பாதுகாப்பு. இப்ப ஒரு சமீபத்துல கூட ரோட் ஷோ மாதிரி ஒரு ஊர்வலம் நடைபயணம் போனாங்க. அதுக்கு பாதுகாப்பு அது ஒரு அரசு செய்ய வேண்டிய கடமை தானே. அது ஒண்ணு அதை எந்த குற்றமும் இல்லாம எந்த குறையும் இல்லாம அழகா சிறப்பா செஞ்சு கொடுத்தாங்க. தேமுதிகவுக்கு திமுக எந்த வகையிலும் இடைஞ்சல் கொடுத்ததா எனக்கு தெரியல. ஆனா தேமுதிக ஃபேவரா தான் திமுக. இது இடைஞ்சல் இல்ல மேட்டர். திமுக இடைஞ்சல் கொடுத்து ஃபேவரா நடந்துக்கிட்டாங்க. அதான் சொல்றேன், திமுக இடைஞ்சல் கொடுத்து அதனால போக மாட்டாங்கன்னு சொல்ல வரல. அதற்கு நன்றி கடனா கூட அவங்க வந்து திமுக தான் அட்டாக் பண்றாங்க. அதற்கெல்லாம் நன்றி கடன் தேவையில்லைங்க. அதுல அதிமுக ஆட்சி இருந்தாலும் இந்த இதை செஞ்சிருப்பாங்க. ஓகே, உடனே வந்து விஜயகாந்த் அவர்களோட இறப்பு நிகழ்வை வந்து நல்லா நடத்திருக்க மாட்டாங்களா? சொல்றேன். ஸோ திமுக இருந்தாலும் அதிமுக கொஞ்சம் கூட குறைவு இருக்குமே தாண்டி அந்த எந்த அரசு இருந்தாலும் அதை செஞ்சிருவாங்க. ஸோ அதனால அதற்காக எல்லாம் போயிட்டு கூட்டணி போக வேண்டியது இல்லை. அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில என்ன பலாபலன்கள் எங்க அதிகமா இருக்கோ அங்க போவாங்க. இப்ப ராஜ்யசபா சீட் திமுக பலாபலன்கள், ஆமா பலாபலன்கள் தான் எதுவும் சொன்னேன். நீங்க தேர்தல் நிதியா இருக்கலாம், இல்ல ராஜ்யசபா சீட்டா இருக்கலாம், எம்பி சீட்டா இருக்கலாம், இல்ல இங்க கொடுக்கக்கூடிய தொகுதி எண்ணிக்கையா இருக்கலாம். 6 சீட் ஒரு ராஜ்யசபா தரேன்ட்டு திமுக சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. இல்லைங்க 10 சீட்டு ஒரு ராஜ்யசபா தரேன் அதிமுக சொல்ல, இந்த வாட்டி உறுதியா தரங்க அப்படின்னு சொன்னா அங்க போவாங்க இல்லையா? ஸோ எங்க அதிகமா கிடைக்குது அங்கதானே போவாங்க. நீங்களே சொல்றீங்க காங்கிரஸ் சீட்டுக்காக தாவேக பக்கம் போயிடுவாங்கன்னா ஒரு தேமுதிக செய்ய மாட்டாங்களா? அப்போ 5 சீட்டு கிடைக்குது, 6 சீட்டு கிடைக்குது, 2 எம்எல்ஏ ஆவதற்கும் ஒரு எம்பி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த 2 கூட்டணியிலையும். திமுக கூட்டணி போனாலும் அதிமுக கூட்டணியில போனாலும் இல்லையா? விஜய் கூட்டணிக்கு போனா கன்ஃபார்மா சொல்றேன் அந்த வாய்ப்பு இல்லைங்கிறதா அவங்களோட எண்ணமா இருக்கும். காங்கிரஸுக்கு இதான் நிலைமையா? தாவேகா கூட காங்கிரஸ் கூட்டணி வச்சா காங்கிரஸுக்கு இதான் நிலைமையா? விஜய் கட்சி ஜெயிக்குமா ஜெயிக்காதாங்கிறது இன்னைக்கு தெரியாது. எவ்வளவு சதவீதம் ஓட்டு வாங்குவாங்க, எத்தனை எம்எல்ஏ, எதுவுமே வந்து முதல் எலெக்ஷன் போய் நின்னதுக்கு அப்புறமா தான் தெரியும். ஸோ பட் இந்த 2ல ஒரு கட்சி தான் கூட்டணி தான் ஆட்சிக்கு வர போகுதுங்க அவங்களோட எண்ணமா இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது அதுல ஒரு இடத்துல போறதா நினைப்பாங்க. அதுல எதுல அதிகமா ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு ஒன்று யோசிப்பாங்க. வின்னிங் அலைன்ஸ் இருக்குன்னு நினைப்பாங்க ஃபர்ஸ்ட். அப்படி இல்லைன்னா காம்படிஷன் ஹெவியா இருக்கும், ஈக்குவலா இருக்குன்னா எங்க அதிக பிரதிபலன் இருக்குதோ அதை யோசிப்பாங்க. ஸோ அப்படித்தானே யோசிப்பாங்க. விஜய் இன்னும் ப்ரூவ் பண்ணாத கட்சி தானே. பட் நல்ல ஓட்டு வாங்குவாருன்னு தெரியுது. அது எத்தனை பெர்சன்டேஜ்? 10, 15, 20, இல்லை 27,
அது எல்லாமே எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா தான் தெரியும். இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் வாங்கக்கூடிய ஓட்டை பொறுத்து அடுத்த எலெக்ஷன்ல எல்லாமே மாறிடும். விஜய் ஓட்டு அதிகமா வாங்கி எதிர்பார்த்தோட அதிக ஓட்டும் வாங்கி களத்தில் நின்ட்டார்னா அது டோட்டலா மாறிடும். இந்த எலெக்ஷன் மட்டும் விஜய் நல்ல ஓட்டு வாங்கி கொஞ்சம் குறைஞ்சப்பட்ட சீட்டுகளும் வாங்கி அடுத்த 5 வருஷம் ஒரு செயல்பாட்டில் இருந்தாருன்னா அடுத்த எலெக்ஷன் டோட்டலா மாறுங்க. ஆனா இந்த இதுல அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஒரு கட்சி அந்த ரிஸ்க் எடுக்காத போது எனக்கு தெரிந்து தேமுதிக 99% வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே. அன்புமணி தலைமையிலான பாமக அணி வந்து அதிமுக தலைமையில கூட்டணி சேர்ந்துடுச்சு. ராமதாஸ் அவருடைய தலைமையிலான பாமக வந்து தாவேகா கூட விஜய் கூட கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எந்த அளவுக்குன்னு தெரியல. அது ராமதாஸ் அவர்கள் தான் முடிவு பண்ணணும். இப்பொழுது விஜய் வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இல்ல அதுதான் பேச்சுவார்த்தை நடந்துருக்கு. நம்ம எல்லாம் சொல்லும்போது இல்லை அப்படி பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கலங்க, நாங்களே அப்படிதான் நடந்த தகவல் சொல்லுவோம், நீங்க பாட்டுக்கு பொருளை கிளப்பாதீங்கன்னு அவங்க டிவிக்கு தரப்பே சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் பட் இல்லை பேச்சுவார்த்தை நடக்கு நம்ம சொல்லிட்டு இருக்க கூடாது இல்லையா? ஸோ அது நமக்கு தெரியல. ஆனா ராமதாஸ் அவர்களுக்கு இப்போ வேற வாய்ப்பு குறைவாக தான் இருக்கு. ஏன்னா இப்போ ஏடிஎம்கே பக்கம் போக முடியாது. அங்கே அன்புமணி தனியாக போயிட்டார். ஒன்று மகனுடன் இணைந்து அப்படியே போயிடலாம். அது எனக்கு தெரிஞ்சு அது கூட நடக்கிறது பாசிபிள் இருக்கு. ஏன்னா வேற வழியே இல்லை. அதிமுக கூட்டணியில தான் ராமதாஸ் சேர அப்படியே போறது வாய்ப்பு இருக்கலாம். சேர போறல சொல்ல வரல, வாய்ப்பு இல்லை, பாசிபிலிட்டிஸ் பேசுறேன். ஆனா தாவேகாவுக்கு வாய்ப்பு குறைவு தான். இல்ல அது ஒண்ணு இருக்கு. இப்போ திமுக பக்கம் போறது அங்க விசிகா இருக்கிற வரைக்கும் அந்த வாய்ப்பு அங்க மிக 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 குறைவு. அதை காம்ப்ரமைஸ் பண்ணி திருமாவளவன் அங்க இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ அதனால அங்கேயும் கேட்டு முழுசா மூடி லைட்டா தான் திறந்திருக்கும். போலாமா வரலாமாங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா விசிகாவை வெளியே அனுப்புற வேலையை, விசிகா டிஸ்டர்ப் ஆகிற வேலையை என்னைக்குமே திமுக இன்னைக்கு இருக்க சூழல செய்யாது. கண்டிப்பா இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி திருமாவளவன் தான். திருமாவளவர்களும் ஓகே சொன்னா மட்டும்தான் வர முடியும். திரும்ப ஓகே சொல்லலாம் வர முடியாது. ஸோ அதனால அங்கே எந்த அளவுக்கு அதான் கேட் இந்த அளவுக்கு தான் இருக்கு. அப்போ அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு இப்போ இருக்க வாய்ப்பு என்ன? தாவைக்க மட்டும்தான் ஒரே வாய்ப்பா இருக்கு. அதனால ராமதாஸ் போறதுக்கு ஓரளவுக்கு ஒரு 10% 20% வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காங்கிரஸ் 0 வாய்ப்பு, தேமுதிக 1% வாய்ப்பு இருக்கு. இவர் போறது ஒரு 20% வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்காக ஒரு 10% எக்ஸ்ட்ரா போட்டு. ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் கூட ராமதாஸ் தலைமையிலான பாமக கூட்டணி சேரவில்லை என்றால் ராமதாஸ் எடுக்கக்கூடிய முடிவு திமுகவா அதிமுகவா? ரெண்டு பக்கம் போக முடியாது. திமுக பக்கம் போனா விசிகா ஒத்துக்கிட்டாதான் போக முடியும். சரி. அதிமுக பக்கம் போனா அன்புமணி 2 பேரும் சேர்ந்தாதான் போக முடியும். அப்ப சேர்ந்துருவாங்களா? மத்தவங்கள்ட்ட போய் கேட்டுக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேசாம மகன்கிட்ட போய் சரண்டர் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். அதான் அப்படிதான் செய்யணும். இதுதான் இந்த இடத்துல சாணக்கியத்தனமா? சாணக்கியத்தனத்துல புத்திசாலித்தனம் இல்ல, தனம். வேற என்ன பண்றது? ஆப்ஷன் இல்லை. அதாவது மக்கள் வந்து வன்னியர் சமூகத்து மக்கள் இருக்காங்கல்ல, வன்னியர் சமூகத்து மக்களில் பாமகவுக்கு ஓட்டு போடக்கூடிய வன்னியர் சமூகத்து மக்கள், அந்த மக்களோட ஆதரவு அன்புமணியை விட ராமதாஸ் அவர்களுக்கு தான் அதிகமா இருக்கும். பாமக ஓட்டு போடக்கூடிய வன்னியர் சமூகத்து மக்கள். ஏன்னா அவர் இருக்கக்கூடிய களம் வேற. இத்தனை வருஷம் இருந்திருக்கிறாரு, அவங்களுக்காக பேசியிருக்காரு, களத்தில் இருக்காரு. அந்த ஆதரவு என்பது வேற. அன்புமணி அவர்கள் ராமதாஸ் அவர்களோட அவ்வளவுக்கு கனெக்டட் கிடையாது. ஆனா கட்சி கண்ட்ரோல் அன்புமணி கிட்ட இருக்கு இல்லையா? அப்போ கட்சி கண்ட்ரோல் யாருக்கிட்ட இருக்குது அதானே முக்கியம். கட்சி இல்லாம மக்கள் சப்போர்ட் வச்சுட்டு என்ன பண்றது? தனியா போய் ஓட்டு வாங்க முடியாது, கட்சி வேணும்ல. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச அன்புமணியின் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி சேருவது நல்லது, பெட்டர். அப்படி இல்லைன்னா விஜய் பக்கம் தான் போய் ஆகணும். அதுவும் இல்லைன்னா அரசியல் விட்டு ஒழுங்கு தான் செய்யணும். அல்லது இந்த எலெக்ஷனுக்கு போட்டி இல்லை, வைகோ சொன்ன மாதிரி இந்த எலெக்ஷன் நாங்கள் போட்டி இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கலாம். அப்ப 2026 தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் பெரும்பாலும் எந்த கட்சியோட கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்க ஆமா, பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இருக்க ஒரே வாய்ப்பு தேமுதிகவும் பெரிய அளவு வாய்ப்பு இருக்காது, காங்கிரஸும் வாய்ப்பு இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா இருக்க 2 பேர் வெளியே இருக்கிறாங்க. 2 அரசியலில் மூத்தவர்கள், OPS 1, ராமதாஸ் 1, 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் என்ன முடிவு எடுக்கிறாங்கிறத பொறுத்து அது நிகழலாம். அவங்க 2 பேரும் இல்லைன்னா எதுவும் இல்லை. அப்ப திமுகவும் அதிமுகவும் தான் நேரடி பலத்தோட மோத போகுது அப்படின்னா, இப்போது இருக்கக்கூடிய கூட்டணி ஸ்ட்ரென்த்தை வச்சு யாருடைய கூட்டணி பலமா இருக்கு அப்படின்னு நம்ம கணிச்சிட முடியுமா? திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகேவா? ஸோ அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவங்களுக்குள்ள பெரிய முரண்கள் ஒன்றும் இல்லை. ஆப்வியஸ்லி சீட் எவ்வளோ கொடுக்குறீங்கிறதுல ஒரு டிஸ்கஷன் இருக்கும். சின்ன சின்ன முரண்கள் வரும், மனத்தாங்கள் வரும். அதை நீங்கள் தவிர்க்க முடியாது. அதெல்லாம் ஸ்டாலின் அவர்கள், CM அவர்கள் ரொம்ப அற்புதமாக ஹேண்டில் பண்ணிடுவார் தான் நினைக்கிறேன். பண்ணிட்டு தான் இருக்கிறார். பெரிய அளவுக்கு உடைச்சிட்டுலாம் ஒன்றும் வரல பார்த்தீங்களா இத்தனை வருஷத்தில். ஸோ அதனால கூட்டணி வந்து ஓரளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிரச்சனை இல்லாத கூட்டணியாக திமுக கூட்டணியை பார்க்குறேன். அதிமுக கூட்டணியில் பெரும் பிரச்சனைகள்லாம் இருந்து இப்போ தான் ஓரளவுக்கு செட் ஆகி வருது. இப்போ பிஜேபி கூட இருந்துருச்சு, டிடிவி உள்ள வந்துட்டாரு. வேற யாரு பலம் ஆயிடுச்சா? பலம் பொருந்திய கட்சி, பலம் பொருந்தி கூட்டணி முதல்ல ஃபார்ம் ஆயிருக்கு. கூட்டணி இல்லாமல் இருந்தது, அதிமுக தனித்து இருந்தது.
அப்புறம் பிஜேபி கூட கூட்டணி வந்திருக்கு. ஸோ பிஜேபி அதிமுகனால அடுத்த கூட்டணி யாருமே இணையாம இருந்தது. இப்போ ஒரு கூட்டணி ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. அன்புமணி தலைமையில பாமக, அமமுக, டிடிவி வந்துட்டாரு. ஸோ ஓரளவுக்கு கூட்டணி இப்போ கூட்டணி உறுதியாயிருக்கு. இன்னும் சேர்ந்து எவ்வளவு தூரம் களத்துல இறங்கி வேலை செய்யறாங்கிறத பொறுத்து இவங்க களத்துல இறங்கி வேலை செஞ்சிருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க, பழகிட்டாங்க. அவங்களுக்கு புதுசா ஒன்று ட்ரைன் பண்ண வேண்டியது இல்ல. புதிய கூட்டணி இல்ல, ஆல்ரெடி களத்துல இருக்க கூட்டணி தான். ஸ்டாலினும் முதலமைச்சர் அவர்களும் ஒவ்வொரு தொகுதியா இன்னைக்கு கூட ஸ்டாலின் அவர்கள் இருப்பாரு, கம்யூனிஸ்ட் ஆல்ரெடி களத்துல இருக்கிறாங்க, விசிக ஆல்ரெடி களத்துல இருக்கு, மதிமுக இருக்கு, காங்கிரஸ் ஆல்ரெடி இருக்கு. காங்கிரஸ் சின்ன முறை தான் சரியா எடுப்போம். கனிமொழி அவர்கள் ராகுல் அவர்கள் சந்திச்சு வந்துட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவர் ராகுல் அவர்கள் கனிமொழி அவர்கள் சந்திக்கிறது சும்மா அமைதியா வேலை பார்த்துருங்கப்பா, நாங்களே செஞ்சுட்டு உங்களுக்கு என்னங்கிறதா அதோட அறிவிப்பு தான் அது. ஓகேவா? ஆனா ராகுல் கூப்பிட்டு கண்டிக்க மாட்டாரா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல அதுல ரெண்டு விதமா இருக்குங்க. ஒண்ணு கண்டிப்பாங்க, இன்னொன்னு பாப்போம் கொஞ்சம் சீட்டு வரட்டும். இல்ல அப்படித்தான், ரெண்டுமே தான். சரி பேசணும். அதுக்காக நீ தேவையில்லாம கூட்டணி ஒரேடியா உடச்சு விட்ற அளவு பேசிடக்கூடாதுங்கிறது சொல்லுவாங்க. சரி எல்லாமே சீட் கன்வர்ஷனுக்காக நடக்கக்கூடிய சின்ன விளையாட்டுகள் தான். இது ஒன்றும் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தாது. ஓகேவா? ஸோ அதனால அவங்க சைடும் பெரிய ப்ராப்ளம் இல்லை, வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களும் வலுவாயிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத. இன்னும் களத்துல எந்த அளவுக்கு ஒற்றுமையா வேலை செய்யறாங்கிறது நீ ஏடிஎம்கேக்கு சேலஞ்ச். டிடி உள்ள வந்துட்டாரு, மனத்தாங்கல நாங்க பங்காளி சண்டை தான் சேர்ந்துட்டு வந்தாரு. வேலை செய்வாங்களா, தொண்டர்கள் வேலை செய்வாங்களா அந்த கேள்வி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப பிஜேபி உள்ள இருக்கு, ஆனா பிஜேபி நிக்கிற தொகுதியில அதிமுக தொண்டர்கள் வேலை செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பாமக பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். பாமகவுக்கு அன்புமணி தொண்டர்கள் அஸ்யூஷுவல் அவங்க ஆல்ரெடி அந்த கூட்டணியில் இருந்தவங்க தான். அதனால அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்காது, வேலை நடந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ரெண்டுல இந்த ஒரு சிக்கல் இருக்கு. அதுவும் அந்த சிக்கலையும் சரி பண்ணிட்டாங்கன்னா வலுவான கூட்டணி ஆயிடும். 2026 தமிழக அரசியல் களத்துல எந்தெந்த கட்சி எவ்வளவு ஸ்ட்ராங்கான கூட்டணியோடு ஒன்று சேர்ந்துருக்காங்க, அவங்களோட ஸ்ட்ரென்த், அந்த பலம் எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம முன் வச்சிருக்கோம். மக்கள் இதுல இருந்து யார் பலமா இருக்காங்க, எந்த அணி ஜெயிக்க, அது இப்போ மக்கள் முடிவு பண்ணிக்கட்டும். அது இப்போதைக்கு முடிவு பண்ண வேணாம், இன்னும் ஒரு 2-3 வாரம் போட்டும், அது முடிவு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் தமிழக அரசியல் களத்தை அலசி ஆராய்ஞ்சிருக்கோம். மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ.